Okay. Very own Chian Vikram is here. Welcome, sir. Welcome. Welcome. Bye. Yeah. Come back. Back. And, oh wow. Welcome. 1 minute. Welcome. It's a pleasure. Thank you, sir. Give the way. Which one? Yeah. He's finally here. நாங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பார்க்க போறாரு. Yes, and அவர்காக ஸ்பெஷலா ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். சோ அத காமிக்க போறோம். He's here. Vikram is here. Yes, Vikram is here. Yay! Can you kindly move? கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கோங்க. So okay, and we are waiting for him. So இந்த இடத்துல நாம ஒரு லைனிங் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, அது என்னன்றது அவரே படிப்பாரு. சோ அத நீங்க பார்க்கலாம். Yeah. So நிறைய பேர் நமக்காக வெல்கம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மதிவாணி முருகானந்தம் வெல்கம் சார். யா கண்டிப்பா சார் படிப்பாரு. நான் ஐயப்பன் பாட்டாளி. வாவ் சூப்பர் ஜி. Thank you ஜி. சாரா Victor go and sit. நீங்க இதன் பேர் அவங்க கூடி வந்திருக்காங்க. எல்லாம் ஆர்ஜி சொல்லுங்க. பேர் அவங்க கூடி வந்திருக்காங்க. And I'm taking live. So live எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா. நாங்க லைவ் எடுக்கறப்ப ஒரு ஆதேஷ் மைத்லி கம் சாரா கேட்டு. இப்படி தான் நாங்க போஸ்ட்லாம் கொடுப்போம். ஆமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். So ready for soon. Chian Vikram is here. So அவர்கிட்ட இத காமிச்சே ஆவணும் இல்ல பிரேவோ? Yeah. He's here. Yes. Sir, we have designed something for you. Oh. Yeah. Yes, sir. அது நீங்களே படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். Kindly move. Yeah. Vikram is a name. Yeah. But Balloon Chian is a feeling. Yes. So this is Vikram for you. நம்ம Chian நம்ம கூட தமிழ் 9.4 FM ல இப்போ ஆனர் போறோம் சார். ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. Hi. Hey, hi. Okay, we are going on air. எல்லாரும் ரெடியா இருங்க. Come on. Yes. Yeah. அப்படியே கொஞ்சமா Feeling ஆயிடுச்சு இப்போ. Feeling sir. We have got a drawing for you there, sir. Okay. Yes, especially சார்க்காக நாங்க ஒரு டிராயிங் கூட வச்சிருக்கோம். சார் பார்க்க போறாரு. கைலி மூவ். கைலி மூவ். Just half an hour. Sir, hope உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். Wow! So அப்படியே yeah. கலக்கலாம். So பிரேவோ தான் அதை டிசைன் பண்ணாரு சார் உங்களுக்காக. Thank you sir. So பிரேவோக்கு ஒரு சூப்பரான விஷஸ் கொடுத்திருக்காரு நம்ம Chian Vikram. இனிமே கலக்கலாம். Yes, தமிழ் 9.4 FM ல சார் நம்ம ஆன் ஏர் போயிடலாம். Yes, we are ready. கீர்த்தனா ready? Yes. Thank you. How are you? Yeah. Yes. கீர்த்தனா சவுண்ட் அப்படியே லைவ் போயிடலாம் கீர்த்தனா. Yes. No problem. Oh my god, finally நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் இப்ப நமக்கு வந்தாச்சு. And நம்மளுடைய Chian Vikram is here with us and we are very happy to welcome you sir. Welcome to Dubai. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நாங்க இங்க இருக்கிறது. அதுவும் இருமுகனுக்காக நீங்க நம்ம இந்தியாவை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. பாத்தீங்களா? Release our day. Wow. Exactly. எல்லாருக்கும் ஹாய், நல்லா இருக்கீங்களா?
Yes, so everybody is so eager. எங்களுக்கு நேத்துல இருந்தே வந்து எப்போ வராரு விக்ரம் சார் எப்போ வராரு அப்படின்னு like all of us are yes definitely we are so eager and என்ன பேசுறது என்ன பண்றது எங்களுக்கு தெரியல because it's the first time we are seeing you directly and உங்களோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்க and we are so happy and welcome to Dubai sir. Thank you very much. Okay sir, so இருமுகன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது பலத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே வந்து இருமுகன் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். நீங்க வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பொத்தி வச்சிருந்தீங்க படத்தை பத்தி எதுவுமே வெளியில சொல்லாம and இருமுகன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து definitely it's an understatement for you sir seriously. ஏன்னா பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு ஆனா அது இருமுகன் அப்படின்னு ரெண்டு அந்த ரெண்டு முகங்களுக்குள்ள அடக்க நினைச்சது வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல. இனிமே அடுத்த தடவை பார்ட் 2 வந்து பல முகன் Okay sir, wonderful. So how did this happen sir? எல்லாரும் எப்பவுமே கேக்குற மாதிரி இருமுகன் how did this happen? எனக்கு அரிமா நம்பி படம் இன்னும் ரிலீஸ் ஆகாத சமயத்துல வந்து அந்த படத்தை பார்க்க போயிருந்தேன். படம் பார்த்த உடனே முதல் படமான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு ஆனந்த் சங்கர். இப்போ கதை இருக்கான்னு நான் கேட்டேன். படம் ரிலீஸ் ஆகல நான் சொன்னேன் பெரிய ஹிட் ஆகும். தென் அவர் கதை சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொன்னார்னா ஒரு மாசம் டைம் கொடுங்க சார். அப்புறம் எனக்குன்னு ஒரு கதை எழுதிட்டு வந்தாரு. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. ஒரு மாசத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு இது ரெண்டு கதாபாத்திரங்களும் அவ்வளவு வேறுபட்டுதான் இருந்துச்சு. So I got very excited and that's all. Okay sir, wonderful. So இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஜானர்ல கேட்டகரைஸ் பண்ணலாம் இல்லையா? சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் ரொமான்டிக் காமெடி சென்டிமெண்டோட ஒரு டிராமா கலந்த ஒரு ஹாரரோட இட்ஸ் a science fiction film, it's a thriller. Okay, so நீங்க வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படினு சொன்னோனே நம்ம தமிழ் சினிமால டக்குனு ஞாபகம் வர பேர் வந்து நம்ம இயக்குனர் சங்கர் தான். சோ அவர்தான் மாஸ்டர் அப்படிங்கற அளவுக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் கூட நீங்க வர்க் பண்ணிட்டீங்க. இப்போ இவர் வந்து ஒரு குட்டி சங்கர் அப்படினு சொல்லலாம். பேர்லயே கூட சங்கர் இருக்கு. ஆனந்த் சங்கர். சங்கர் சாரோட மிகப்பெரிய ஒரு விசிறி அவரு. Okay. And he's ஹாலிவுட்ல படிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கும். அண்ட் இஸ் a little more progressive. And so அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. Okay. So அவர் கூட வர்க் பண்ணிட்டு இவர் கூட வர்க் பண்ணும்போது it was how was the experience sir? Shankar sir is something else and Anand is something else. ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஸ்டைல்ஸ் வந்து வேறுபட்டது. Okay. And it was really a pleasure working with them. Shankar sir ஓட சொல்லவே வேண்டாம், என்னோட கனவு இயக்குனர். And Anand again is also very good director. Okay. நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. Let's take it. Yes sir. ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, விக்ரம் சார் இருக்காரு, பேசுங்க. ஹலோ, அமீருங்களா? எப்படி இருக்கீங்க அமீர்? சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க துபாயில? அப்படிங்களா? சரி சரி சரி, ஜாலியா சுத்தலாம்ல ஊர் ஃபுல். வரீங்களா சாயந்தரம்? சரி, கிரவுட்ல இருந்து எனக்கு தெரியணும் நீங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த மாதிரி எல்லாரோடைய சத்தத்தோட பலமா நீங்க கத்துனீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசுறேன். ஓகே, ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நீங்க டிரைவிங் பண்ற மாதிரி ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஓகே ஓகே, thank you அமருதீன். and next யார் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, பேசுங்க பேசுங்க, நம்ம விக்ரம் சார் இருக்காரு, பேசுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? பண்ணி நான் ஒரு 60 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இருமுகன் ஒரு படம் பண்ணிருக்கேன் இந்த வருஷம். பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு டைம் கிடை. ஆமாண்ணா ஆமாண்ணா. இல்ல, எனக்கு எப்பவுமே ஏதாவது ட்ரை பண்ணல புதுசா. அது பண்ற போது நமக்கு ஆமா திடீர்னு குறைப்பேன் திடீர்னு. ஆமா, ஆனா அது நினைச்சா பண்ற மாதிரி இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுன்னா ஒண்ணு இல்லை, சிம்பிள் எக்ஸசைஸ். யாராவது சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தலையை மட்டும் லெஃப்ட் ஒரு தடவை, ரைட் ஒரு தடவை, திருப்பி லெஃப்ட் ஒரு தடவை, ரைட். எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி பாருங்க, அப்படியே மெலிஞ்சிருவீங்க. thank you so much. and அடுத்தது ஹலோ. எஸ், வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே சாயத், எப்படி இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா சிரிச்சுட்டு முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு உங்க எல்லாம் பேசுறது. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? ஐயோ, அப்படிங்களா? சரி, இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் எப்போது நீங்க பாருங்க, சரிங்களா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க. ஐயோ, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன?
ஓகே, சுஹா கிட்ட ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க என்கிட்ட அண்ட் ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ சார், ரொம்ப பெருமையா இருக்கு கேட்குறது. வாவ் வாவ் வாவ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Okay, thank you so much. And next, hello, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, பேசுங்க சார் கிட்ட. மஸ்கட்ல எப்படி இருந்து. இருக்கீங்க? எங்க அம்மா வந்து மஸ்கட்ல வேலை செஞ்சிருக்காங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. ஆமா ஆமா. சோ மஸ்கட்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு குளிர்ச்சி வரும். எப்படி இருக்கீங்க? மஸ்கட்ல என்ன பண்றீங்க? அப்படி ராவணன். அப்படிங்களா? சாலக்குடி இல்லையா? தமிழ் நல்லா பேசுறீங்க. அப்படிங்களா? சரி 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 சரி. தேங்க்யூங்க. Okay. எல்லாரும் கேட்டுன்னு சொல்லுங்க. என்ன நன்றிங்க. Thank you so much. Thank you. And நம்மளுடைய ஆர்ஜே நாகா. எஸ், பேசுங்க. வணக்கம் வணக்கம் விக்ரம் சார். ஹாய் ஹாய் உங்களை நாகா. சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நாகா வந்து கை கொடுக்குறாரு. சார், ஆக்சுவலா உங்களுடைய நடிப்பு ஆர்வம், இந்த ஸ்பார்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீதர் சார் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு என்னுடைய கணிப்பு. தந்து விட்டேன் என்னைன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு விக்ரமை தந்து விட்டார். அங்க தொடங்குற நீங்க பாலாவுடைய நடிப்பு, அவருடைய இயக்கம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் சங்கர் அவர்களுடைய இயக்கம் வெர்சஸ் 2 அப்படின்னு சொல்லும்போது பாலா வெர்சஸ் சங்கர் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப சங்கருடைய இயக்கத்துல தான் நடிச்சிருக்கீங்க. சங்கர் சார் வந்து பிரமாண்டம், பயங்கரமான வேறுபட்ட சிந்தனைகள், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் டோட்டலாவே. ஒரு இந்தியன் ஸ்பீல்பர்கை விட அவர் ஸ்பீல்பர்க்கு இணையான ஒரு ஸ்பீல்பர்க் கண்டிப்பா. அவர் இங்க பிறந்திருக்காரு, அவ்வளவுதான். சப்போஸ் இவர் ஹாலிவுட் அவர் வேற ஏதாவது பண்ணிருக்காரு. பாலா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவரை விட ஒரு நடிகர் கிட்ட இருந்து நடிப்பு வாங்குற சக்தி, திறன் வேற யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு டேலண்டட் டைரக்டர். யார் வேணாலும் நடிக்க வைப்பார். ஊர்ல கூட பாத்தீங்கன்னா யாராவது ஒரு வயசான அம்மா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை கூட நேற்று பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டில் வந்து பயங்கரமா அபிநயிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திறமை அவருக்கு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஐ மீன் லெஜெண்ட்ஸ். அண்ட் எனக்கு என்னோட குட் லக் தட் ரெண்டு பேரோடையும் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 100 படங்கள் பண்ணணும். ஒரு பொழுதுபோக்கு சினிமா அப்படிங்கிற 2.5 மணி நேரத்துக்கு இந்த அளவுக்கு மெனக்கெடல் தேவையா? ஆமா, உங்களுக்கு 2 அளவு 2 மணி நேரம். எனக்கு வந்து ஒரு லைஃப் இல்ல. என்னோட லைஃப் டைம், ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு லைஃப் டைம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட். பெரிய சிறப்புகள் செய்யுங்க. Okay, so இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர்கிட்ட பேசலாம். பேச பத்தவே மாட்டேங்குது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவுல ரிலீஸ் ஆகக்கூடிய இருமுகன் படத்துல இருந்து தி ஹிட் சாங் ஹெலனா கேட்கலாமா? This is the first time we're getting together. Yeah, I just